வெல்கம் டு பானுஸ் ஈஸி ஒர்க். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை வச்சு சூப்பு பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணிடுங்க. கொழுந்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கலாம். முருங்கை இலை குனிந்த இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், மிளகா ஒன்று, கொஞ்சம் மல்லி இலை, இடித்து வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் 5 எண்ணம், பூண்டு 5 எண்ணம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் ஜீரகம் இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்கிற கார்லிக்கு 5 எண்ணம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கோம், அதுவும் 5 எண்ணம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா லைட்டாக ஒன்று ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி போதும். ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து முருங்கையில போட்டுக்கலாம். நல்லா தண்டோடு கூட சேர்த்தே போட்டுக்கலாம். குனிந்தையில போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க விடுங்க. முருங்கையிலையெல்லாம் அதுலேயே நல்லா வெந்துடும். நல்ல வாசனை வருது. இந்த டைமில் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். 1.5 டம்ளர் தண்ணி ஆகிற வரையும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பெப்பர் நம்ம இடித்து வச்சுருக்கோம், 1 ஸ்பூன், அது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல வாசனை வருது. இது நம்ம சாப்பாடுலேயே ஊற்றி சாப்பிடலாம், சூப்பாகவும் குடிக்கலாம். சளி இருமலுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சம் மணத்துக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா லெமனும் புளிஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக சூட்லேயே இந்த சூப்பை குடிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம குடிக்கிற டைமில் கொஞ்சம் பெப்பரை தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.